இதை நிறைய பேர் கேட்குறாங்க, விஜய் கொரோனா டைமில் எங்கே போனார்? அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், வேற எங்கே போவார்? ஏன்னா அவர் வந்து அப்போ அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணல, அவர் ஒரு நடிகர். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகன் சும்மாவே வெளியே ரோட்டில் நடந்து போக முடியாது. ஏன்னா மக்கள் பயங்கரமாக கூடி பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்கறதுன்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கொரோனா டைமில் ஒரு போனார் அப்படின்னா வெளியே வர மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடங்க, மாஸ்க் போட்டுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட டைமில் ஒரு நடிகர் ஒரு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வெளியே வந்தார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் கூஞ்சிருவாங்க. எதுக்கு கொரோனா பரவ விஜய் வந்து கொரோனா பரப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு தானே பேசியிருப்பீங்க. அந்த டைமில் இன்னொன்று வேறு நடந்துச்சு என்ன அப்படின்னா, மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணல. கொரோனா வந்ததுனால மாஸ்டர் படத்தை தள்ளி போட்டாங்க. எப்போ வந்தாலும் தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தளபதி ஸ்ட்ராங்கான முடிவில் இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு 2021 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 50% ஆக்குபன்சி அதில் தான் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. தியேட்டரில் பார்த்தோன்னா பக்கத்தில் உட்காரக்கூடாது, ஒரு சீட் கேப் விட்டு இன்னொரு சீட் உட்காரணும், அதிக அளவில் கூட்டம் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட சீட் தான் குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரியான பல ரூல்ஸ் போட்டு தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பல பேர் கொரோனா டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணி மக்களை கொல்ல பார்க்குறாரு விஜய் அப்படின்னு சொல்லி சில நரேட்டிவ்ஸாக செட் அமைச்சாங்க. நம்ம அஜித் ஃபேன்ஸ், ஒரு சில அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், விஜய் பிடிக்காத ஹேட்டர்ஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கே வந்து கொரோனாவை பரப்புறதுக்காக விஜய் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு பழி தூக்கி போட்ட குரூப், அந்த கொரோனா நேரத்தில் விஜய் அவர் வெளியே வந்திருந்தார் அப்படின்னா அவரை சுற்றி கூட்டம், மக்கள் கூட்டம் பயங்கரமாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைமில் அங்கே வந்திருந்தார் அப்படின்னா விஜய்னால எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அந்த நேரத்தில் வெளியே வராமல் இருந்தது தான் நல்லது. வரவும் கூடாது, அதுதான் மெயின். ஏன்னா மக்கள் கூடுவாங்க, இப்போவே கூடுறாங்கல்ல, அப்போல்லாம் இப்படி கூடியிருப்பாங்க, அதை விட அதிகமாக இருந்திருக்கும் இப்போ இருக்கிறத விட. அதனால அவர்கள் வெளியே வராமல் இருந்தது தான் நல்லது.